மணிகளுக்கு தொடர்கிறது. ஒரு மனிதனுக்கு 60 வயசு ஆயுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 வருஷத்துல 20 வருஷம் தூங்கியே தீர்த்துடுறோம். இன்னும் 20 வருஷத்துல நோய்வாய்ப்பட்டு படுக்கையில படுத்துடுறோம். மிச்சம் 20 வருஷம் தான் இருக்குது. இந்த 20 வருஷத்துல ஐயா நாங்கெல்லாம் தப்பிச்சிட்ட குழந்தைகளா அவங்களுக்கு தான் சொல்றோம். நாங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம். டாஸ்மாக் கடை ஒரு தெருமுறை 2 இருக்குது. அப்ப பப்பு தனியா வச்சிருக்காங்க, நைட் கிளப் தனியா இருக்குது. என்ன வேணும் எல்லாம் இருக்குது. இன்டர்நெட்ல போனீங்கன்னா இன்டர்நெட் நல்ல விஷயம் 4000, கெட்ட விஷயம் 3000 இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ராசாக்களா நீங்கெல்லாம் உஷாரா இருக்கணும், உஷாரா இருக்கணும், இதெல்லாம் உஷாரா இருக்கணும். நீ எல்லாம் யாரு? நீங்க என்னோட குழந்தைக்கு தானே, நான் பெறாம பெற்ற குழந்தைக்கு தான். இது இருந்தெல்லாம் நீங்க தப்பிச்சிருக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். யோகா என்பது மனிதனுடைய உடம்பையும் மனதையும் கட்டுப்பாடாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட காலம் வச்சிருக்கிறதுக்கு உள்ள விஷயம். இந்த யோகாசனத்தை நான் 52 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். இப்ப நீங்க பார்த்த போஸ்ல கைதட்டினீங்களே, அது சின்ன பாப்பா பண்ணது இல்ல, 65 வயசு சிவகுமார் பண்ணது. அது நீங்க பாத்தீங்களா? அது நீங்க போய் நின்று பாருங்க. எல்லாம் குட்டி குட்டி பசங்க தான் நின்று பாருங்க. தலைகணைக்கு மூக்கு உடைஞ்சு போகும். இந்த மயிலாசம் நிற்கும் போது மூக்கு உடைஞ்சு போகும். முன்பு தலைகணை வச்சுட்டு 2 கையில நின்று சப்போர்ட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் 65 வயதுல செஞ்சது. 3 செகண்ட் 4 செகண்ட் பண்ணக்குள்ள நெஞ்சில் ரத்தம் கூட கண்ணு வெளியே வரும். அவ்வளவு பவர்ஃபுல் இந்த மயூராசனம். இந்த ஆசனம் எல்லாம் 38 ஆசனங்களை நான் என்னுடைய 16 வயது விட்டேன். 16 வயசுல செய்ய நானே சுயமா பழகிட்டு. என்ன பண்ண வாத்தியார்கள் கிடையாது. VN குமாரசாமி, பெங்களூர் சுந்தரன் 2 மேதைகள் புஸ்தகமா எழுதி போட்டிருந்தாங்க. இந்த புஸ்தகத்தை பார்த்து தான் நான் யோகாசனம் கற்றுக்கொண்டேன். 6 மாத இடைவெளியிலேயே என்னுடைய 16 வயதில் காலையில டாய்லெட் போயிட்டு வயிறு காலியான உடனே ஒட்டியானா நவுடி என்று பெயர். ஒட்டியானான்னு வயிற்ற உள்ளெழுத்து முதுகு பக்கம் ஒட்ட வைக்கிறது. நவுடி என்பது நடு வயிற்று பக்கம் இப்படி வரப்புமாய் கொண்டு வருது. இந்த 2யும் பண்ணி ரோல் பண்ணா ஆசனமாய் வழியாக காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடுவேன். இங்க் ஃபில்லர் மாதிரி காற்றை உள்ளே எடுத்து வெளியே விடுகிற பயிற்சியை 16 வயதிலேயே நான் கற்றுக்கொண்டேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, மேடையில் இந்த அளவுக்கு நிக்கிறது காரணமே அந்த பயிற்சி, அந்த உணர்வு பழக்க வழக்கம். அதான் ஒரு மனிதனை காப்பாத்துகிறது. மனிதன் விலங்குகளை போல, ஆடு மாடு போல, கரடி போல தவந்துட்டு போகும்போது அவனுக்கு பிரச்சனை வரல. ஏன்னா முதுகு தண்டு இப்படி நேர்கோட்டில் இருந்துச்சு, 150 டிகிரி இருந்துச்சு. பரிணாம வளர்ச்சிங்களை பேர்ல மனிதன் எழுந்து நிக்க ஆரம்பிச்ச போது தலைமைச் செயலம் என்று சொல்லக்கூடிய செக்ரட்டரியேட் சொல்லக்கூடிய பகுதி மூளை. மூளைக்கு தான் சுத்த ரத்தம், சுத்தமான காற்று அதிகமா தேவை. என்ன செக்ரட்டரியேட் தானே எல்லா ஃபைலும் போகுது, அதுக்கு தான் எல்லாமே தேவை. இந்த சுத்த ரத்தம் பரிணாம வளர்ச்சியில மனிதன் நிக்க ஆரம்பிச்ச போது ஹார்ட் கீழே போயிடுச்சு, தலைமைச் செயலம் மேல போயிடுச்சு. இதுக்கு பம்ப் பண்ணி போகிறதுக்காக ரத்தம் கீழே இருந்து எகேன்ஸ்ட் கிராவிடேஷன் பம்ப் பண்ணி மேல போயிட்டு கீழே வரல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுச்சு. இதை சரி சமணப்பட்டதுக்காக நம்ம தாத்தா பாட்டிகள் சான்றோர் என்ன பண்ணாங்க, 3000 ஆண்டுக்கு முன்னாடி சிரசாசனத்தை கண்டுபிடிச்சான். சிரசாசனம் நீ பண்ணுகிற போது தலை கீழே போயிடுது, ஹார்ட் ஒரு அடி மேல வந்துடுது, அப்ப கை கால் மேல போகுது. ஹார்ட் மேல இருந்து வேக வேகமா ரத்தம் மூளைக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி நுரையீரல் லங்கு மேல இருக்கு, அது சீக்கிரமா காத்து கீழே போகும். இந்த வாய்ப்பு ஒரு 3 நிமிஷம் நீங்க பண்ணும்போது உங்க உடம்புக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய அத்தனை பலமும் ஆரோக்கியம் அந்த சிரசாசனம் கொடுக்கிறது. இதையெல்லாம் 15-16 வயசுல ஆரம்பிச்சு இப்ப கிட்ட 52 வருஷமா பண்ணிருக்கேன். என்னுடைய குழந்தைகள் நீங்க ஆரோக்கியத்தை காப்பாற்றணும்னா தியானம் என்பது ரொம்ப சிம்பிள் விஷயம். கண்ணை மூடி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல செலுத்துறதுதான். 3 நாள் செட் ஆகாது. பார்த்தா சுலோமதி மனசது குதிரை வேகம் பறந்துட்டு வாய் விவாதத்துல போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் மேலேயோ, ஒரு தாமரை பூ மேலேயோ, ஒரு மல்லிகைப்பூ மேலேயோ, ஒரு சாமி படத்து மேலேயோ, உங்க தாத்தா பாட்டி படத்து மேலே வச்சு ஒரு 3 நிமிஷம் அந்த படத்தை நீ பார்த்துட்டு தொடர்ந்து அது மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் அல்ல 10 நாளைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த படத்தை விட்டு கவனம் வெளியில போகாது. அந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு பதட்டமெல்லாம் வராது, ஒரு தெளிவு வந்துடும். இப்ப நம்ம என்ன பண்றோம், கண் ரொம்ப முக்கியமான உறுப்பு உடம்புல. அந்த என்ன பண்றோம்னா ராத்திரி 2 மணி 3 மணி ஷோ படம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தூக்கம் பழையபடி டிவி நைட்டு பாக்குறோம். மனிதன் இயற்கையோடு சேர்ந்து ஒரு கடைசிபட்சம் 12 மணில இருந்து 5 மணி வரைக்குமாவது மனுஷன் தூங்கணும். தூங்கினா தான் மனிதனுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நீங்க வாழ்ந்த அத்தனை பெரிய ஆட்கள் பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது, பசித்தாதான் சாப்பிடணும். 3 வேளையை 4 வேளையை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். டைம் மாத்தி சாப்பிடாதீங்க. டயட் 6 பேக் புரியா சொல்லியிருக்கான். இந்த லேட்டஸ்ட் ஆனதோட 6 பேக்ஸ் பண்ணாதீங்க சொல்லியிருக்கான். உங்களுக்கு தான் சொல்லியிருக்கான். வாழ்க்கையில செஞ்சு பார்த்து எனக்கே சொல்லாத விஷயத்தை ஆனதோட உங்களுக்காக சொல்லியிருக்கான்.
சிக்ஸ் பேக் பண்ணாதீங்க. 25% கொழுப்பு இருந்துச்சு, பூரா உறிஞ்சி 4.5 ஆயிடுச்சு. அதனால பல்லெல்லாம் ஆடி போச்சு. உடம்புல தண்ணியே குடிக்கிறான்னு சொல்லி கிட்னிலாம் வீக்கா போடு. தயவு செய்து குழந்தைகளா செய்யாதீங்கன்னு சூர்யா இப்ப சொல்லியிருக்கிறான். இதை நான் அப்பவே சொன்னேன், எங்க சாமியார் பசங்களை இதை பண்ணலப்பா, நீ சயின்ஸ் சொல்லி பண்றே அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அவர் தம்பி காத்திக்கிட்டு இதெல்லாம் நீ பண்ணாதேன்னு இப்ப நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சோ இந்த உடம்பு தான் உங்களுக்கு நீங்க எத்தனை வருஷம் வாழ போறீங்க, அந்த வாழ உடம்பு தான் முக்கியமான விஷயம். உடம்பை பேணி பாதுகாப்பது தலையாய விஷயம். அதை தயவு செய்து மறந்துடாதீங்க. ராஜ் காட்டன் வழங்கும் என் கண்ணின் மணிகளுக்கு